Hi, hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கு வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஏர் பியூரிஃபையர் எப்படி பண்றதுன்றது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் மெயின் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குலாம் யூஸ் பண்ற இண்டக்ஷன் ஸ்டவ்ல இல்லனா வந்து CPU பேனட்ல வர எக்ஸாஸ்ட் ஃபேனுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபீமேல் அடாப்டர் ஒரு ஸ்விட்ச் ஒன்று தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பவர் ஒன்று கொடுக்கணும், பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ AC to DC அடாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நாம் மெயினாக என்ன பண்ண போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் வித் UV ரேஸ். நம்ம வர பாக்டீரியாவெல்லாம் வந்து UV வச்சு கில் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அடுத்து இன்னொன்று நம்மளோட கேசிங் எதில் பண்ண போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் ஷீட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் தெர்மோகோல் ஷீட் பண்ணிவிட்டு கேசிங்லாம் பண்ணிவிட்டு கேசிங் மேலே கடைசியாக வந்து நம்ம வந்து கலர் ஷீட்டு கொடுத்து நம்ம வந்து கலருக்காக கொடுக்க போகிறோம். வாங்க இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஏர் பியூரிஃபையர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்மளோட தெர்மோகோல் ஷீட் எடுத்துருக்கோம். இதில் நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட்ஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 32x26 அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 21 ஹைட் எடுக்க போகிறேன். அதுக்கேற்ற இதுல ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நாம் ஒரு கேசிங் மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சைடு கேசிங்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டில் நாம் வந்து மோட்டர் பேஸ்ட் பண்ணுற இடத்த வந்து கரெக்டாக மோட்டருக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சுட்டு நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நாம் சொன்ன மெஷர்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட் சைடு ஏரோட இன்லெட்டுக்கு அடுத்து ஏரோட அவுட்லெட்டுக்கு என்ன ஏதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோட இன்லெட்டுக்கு வந்து நாம் வந்து குச்சிங்கெலாம் வச்சு நம்மளோட கிரில்லு மாதிரி பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஏரோட அவுட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸை வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து 2 லேயர் ஃபில்டர் வைக்க போகிறோம். ஒன்று வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபில்டரும், இன்னொன்று வந்து அதை விட குட்டி குட்டியாக மைக்ரோ லெவல் ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஃபில்டரும் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னரோட மெஷர்மெண்ட் வச்சுட்டு ஒரு பீஸ் நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே இதுக்கு வந்து 2 பீஸ் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க ஒரு பீஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸோட உள்ள அளவு எடுத்தாச்சு. உள்ள அளவு எடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நாம் 2 ஃபில்டர் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டர் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா மஸ்கிட்டோ நெட்டு எடுத்திருக்கேன். நம்ம விண்டோக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல மஸ்கிட்டோ நெட்டு, அந்த நெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போர்வெல்லுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஃபுட்பாலுக்கு, நம்ம ஃபுட்பாலை சுற்றி என்ன கட்டுறோன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபில்டர் எடுத்திருக்கேன் செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டராக. இப்போ என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசிங்கோட உள்ள அளவில் கட் பண்ணியிருக்கோம்ல நம்மளோட தெர்மோகோல் ஷீட், அந்த தெர்மோகோலில் வந்து சென்டராக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிளை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதோட கார்னரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்டு செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சொன்ன மாதிரி உள்ள ரெக்டாங்கிளில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்னர்லலாம் அந்த ஃபில்டர் வர மாதிரி வச்சு ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டரும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட கேசிங்கில் வந்து மோட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசிங்கில் வந்து நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து ஏரை வந்து இங்கே செக் பண்ணி நம்மளோட அவுட்லெட்டில் வந்து ஏர் ஃப்ளோ வரா மாதிரி வச்சுக்கோங்க.
ஏன்னா இது எக்ஸாஸ்ட் ஃபேனுன்றதால வந்து மோட்டரோட பிச் எல்லாம் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஃபேனோட இது பார்த்தீங்கன்னா இன்லெட் வந்து ஏர் இன்லெட் இப்படி போயிட்டு இந்த பக்கம் வரும். இப்போ வாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டரை வந்து க்ளூ கன் வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து யூவி லைட் வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, யூவி லைட்டை என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் பியூரிஃபையரில் வந்து நாம் வந்து யூவி லைட்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சன்மைக்கா ஷீட் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியும் வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசிங்கில் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒயரிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ யூவியோட லைட்டு பார்த்தீங்கன்னா யூவி லைட்டோட ஒயர் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஸ்விட்சுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்மளோட ஃபேனோட லைட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்சுக்கு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட்டோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்சில் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து ஃபேனுக்கும் லைட்டுக்கும் வந்து கொடுத்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச ஃபில்டருங்களை எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு வந்து நாம் வந்து பேப்பர் பின் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணால் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாம் வந்து எப்போனாலும் எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாம் கேசிங் மேலே வந்து ஃபுல்லாக கலர் பேப்பர் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்க கைஸ், நம்மளோட ஓவரால் நம்ம ஏர் பியூரிஃபையரை சுற்றி நம்ம இது வரையும் பண்ணிவிட்டு சுற்றி கலர் பேப்பர்லாம் இது பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டரோட இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு இன்புட்டு. நம்மளோட ஓவரால் ஏர் பியூரிஃபையர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதோட ரிசல்ட்டை எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிடலாம் வாங்க. வோல்ட் அடாப்டர் பிளக்இன் பண்ணியாச்சு. பிளக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு யூவியும் ஆனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே நடக்கிற கான்செப்ட் என்னன்ட்டு, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் வந்து செக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு வந்து ப்யூரிஃபைர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தப்பிக்கிற டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஸ்டேஜ் ப்யூரிஃபையரில் ஃபில்டரில் வந்து கலெக்ட் ஆகும்.
கலெக்ட் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே செட்டில் டவுன் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ரூஃபில் தான் வந்து செட்டில் டவுன் ஆகும். நெக்ஸ்ட் அதில் செட்டில் டவுன் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த யூவி ரேஸ் இருக்குல்ல, இது வந்து அதில் இருக்க பாக்டீரியா எல்லாத்தையும் கில் பண்ணிடும். கில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து இந்த ஃபில்டர்லேருந்தே வந்து அந்த டஸ்ட் எல்லாமே தப்பிச்சா கூட நமக்கு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் அதில் பாக்டீரியா இல்லாமல் பியூர் ஏராக தான், வெறும் நார்மல் டஸ்ட்டாக தான் வந்து வெளியே வரும். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சேனலில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ காய்ஸ்.